இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோடு துவங்குகிறோம். கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே நம் மனதில் ஞாபகத்திற்கு வருவது கிறிஸ்துமஸ் தான். கிறிஸ்துமஸ் என்று சொல்லுவது என்ன என்று உங்களுக்கு தெரியும். மாஸ் என்றால் ஒரு கொண்டாட்டம். கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டம். கிறிஸ்து இருப்பதினால்தான் கொண்டாட்டம். அநேக சமயத்துல இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் போது கிறிஸ்துவை எடுத்துவிட்டு கொண்டாட்டமாக மாற்றிவிடக்கூடிய காலகட்டங்களும் இருக்கிறது. ஆனால் ஜாக்கிரதையா இருப்போம். கொண்டாட்டத்தில் எந்த தவறும் இல்லை. கொண்டாட்டத்தின் அடித்தளமாக இருப்பது, கொண்டாட்டத்தின் ஆதாரமாக இருப்பது, the source of celebration is Christ. கிறிஸ்து இல்லாத கொண்டாட்டம் அது சாதாரண உலக பிரகாரமான அந்த நாளுக்குரிய கொண்டாட்டமாய் ஆகிவிடும். ஆனால் கிறிஸ்துவை மையமாக வைத்து, கிறிஸ்து பிறந்ததினால், கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததினால், கிறிஸ்து எனக்காக மரித்து கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்ததினால் எனக்கு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையற்ற இந்த உலகத்தில் நம்பிக்கையாக கிறிஸ்து பிறந்தார். அதனால் அந்த நம்பிக்கையை நான் என் மையமாக வைத்து, நம்பிக்கையையே அடையாளமாக வைத்து கிறிஸ்துமஸை நான் என்ன செய்கிறேன்? கொண்டாடுகிறேன் என்ற அந்த உணர்வோடு இன்றைய நாளிலே தேவன் நம்மிடத்துல என்ன சொல்லப் போகிறார், என்ன பேசப் போகிறார் என்பதை கருத்தோடு கேட்போம். அன்பானவர்களே, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். கிறிஸ்துமஸை கிறிஸ்துவை மையமாக வைத்து நான் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரமதகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நாட்களிலப்பா, நீர் இந்த உலகத்துல வந்ததற்காக, நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நம்பிக்கையை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்றால் அந்த நம்பிக்கை உம்முடைய பிறப்பிலேயே ஆண்டவரே வேரூன்றி இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அந்த நாளிலே ஒரு அடையாளத்தை கொடுத்தீர். அந்த அடையாளமானது நம்பிக்கையற்ற உலகத்திலே நம்பிக்கை நிச்சயமாய் பிறக்கும் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த கன்னிமரியாள் இடத்துல ஆண்டவரே நீர் பிறந்ததற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தினத்துல நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிறப்பை குறித்து தியானம் செய்யும் போது எங்களோடு தொடர்ந்து பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நமக்கு தெரியும் வேதாகமம் இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கையில 322 முறைகள் தீர்க்க தரிசனமாக மேசியாவாக இயேசு கிறிஸ்து வருவார், நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நம்பிக்கையை கொடுக்கும் அடையாளமாக இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே, அதாவது பழைய உடன்படிக்கையில, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற புத்தகங்களிலே 322 முறை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமாக அவர் எந்த இடத்தில் பிறப்பார், அவர் பிறக்கும் இடம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாம் வாசித்து பார்க்கும் போது ஆண்டவரே மேசியாவாக நீர் வருவீர் என்று 322 முறை நீர் பழைய ஏற்பாட்டில சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படி என்றால் எவ்வளவு நிச்சயமாக உண்மையாக நடந்த சரித்திர சம்பவமாக இருக்கிறது. அடிக்கடி இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் இதை உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறேன். காரணம் என்ன என்றால், இது நடக்கும் போது நான் சொன்னது எவ்வளவு உண்மை, நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எவ்வளவு உண்மை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த சமயத்துல சொல்லி இருக்கிறார். அது போலதான்
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வருவதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே 322 முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 322 முறைகள் சொல்லப்பட்டதுல அவர் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டது 5 இடங்களில பார்க்கிறோம். அவர் பிறப்பை பற்றி மட்டும் சொன்னது 5 இடங்களில பார்க்கிறோம். இந்த குறிப்புகளை நான் உங்களுக்கு தருகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, அவர் எந்த இடத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். அது நிறைவேறினது யோவான் 7:42. இந்த 2ஐயும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று அவர் பிறக்கிற இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு அதிசயமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அடையாளம். அதாவது அவர் பிறப்பது கன்னி மரியாள், வெர்ஜின் மேரி அவர்கள் இடத்துல அவர் பிறப்பார் என்பதை ஒரு அடையாளமாக சொல்லியிருக்கிறார். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை மையமாக கொண்டுதான் இன்று நாம் செய்தியை அலசி ஆராயப் போகிறோம். அதற்கு முன்னதாக 5 முறைகள் அவர் பிறப்பை பற்றி என்ன சொன்னது என்பதை ஒரு முன்னுரையாக நாம் பார்த்து விடலாம். எனவே கன்னி மரியாள் இடத்தில் அவர் பிறப்பார் என்ற அந்த வாக்குத்தத்தம் ஏசாயா 7:14 சொல்லப்பட்டது. அது நிறைவேறப்பட்டது மத்தேயு 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதற்கு பிற்பாடு, இந்த செய்திக்கு பிற்பாடு உங்கள் வேதாகமத்தை திறந்து இந்த காரியங்களை ஒப்பிட்டு வாசித்து பாருங்கள். ஒரு அடையாளமாக கன்னி மரியாள் இடத்துல வெர்ஜின் மேரி, பரிசுத்தவாட்டியாகிய கன்னி மரியாள் இடத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அடையாளம்? அன்று அவர் கொடுத்தது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில அவர் ஒரு அடையாளமாக அதை கொடுக்கிறார், தீர்க்கதரிசியாக ஏசாயா மூலம். அதையே நாம் எங்க பார்க்கிறோம் நிறைவேறுவதை? மத்தேயு 1:23 பார்க்கிறோம். 3வது, அவர் தாவீதின் கோத்திரத்தில் வருவார், லைன் ஆஃப் டேவிட் என்ற அந்த வாக்குத்தத்தமானது எரேமியா 23வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 23வது அதிகாரம் 6வது வசனம். நிறைவேறப்பட்டது புதிய ஏற்பாட்டில் லூக்கா 3:31 வாசிக்கிறோம். அந்த 31 அதற்கு முன்னும் அதற்கு பிற்பாடு நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீதின் கோத்திரத்தில் அவர் வந்திருக்கிறார் என்பது. அடுத்தது 4வது சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம், அவரை ஐ வில் கால் மை சன் அவுட் ஆஃப் ஈஜிப்ட், என்னும் தேவ குமாரனை, இறை மகனை எகிப்திலிருந்து வரவழைப்பேன் என்பது ஹோசியா 11:1 வசனம். அது நிறைவேறப்பட்டது மத்தேயு 2:13, 14, 15 வசனத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. 5வதாக, the entire world will be blessed, முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும். எதன் மூலமாக? இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறக்கிறார் அல்லவா, அதன் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு நிறைவான ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிறைவான ஆசீர்வாதம் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றப்பட்டது லூக்கா 3வது அதிகாரம் 33வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 5 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வைத்து. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடும் போது இந்த காரியங்களை எல்லாம் எத்தனை 5 முறைகள் மீண்டும் 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 இடும். எந்த இடத்துல பிறப்பார், யார் மூலமாக பிறப்பார், எந்த கோத்திரத்திலிருந்து வருவார், எங்கிருந்து அவரை மீண்டும் எகிப்துக்கு சென்று மீண்டும் வருவார், அவரது வருகை இந்த உலகம் முழுவதற்கும்
ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இதை நீங்க ரத்தன சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்றால், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஃப்ரம் த ட்ரைப் ஆஃப் ஜூடா, ஃப்ரம் த லைன் ஆஃப் டேவிட். அப்ப தாவீதின் கோத்திரத்துல, யூதா வம்சத்திலிருந்து வந்த தாவீதின் கோத்திரத்துல இவர் வருகிறார். He is born of a virgin at Bethlehem. இவர் ஒரு கன்னி மரியாள் இடத்துல பிறக்கிறார் அல்லவா? அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். எந்த இடத்துல? பெத்லகேமிலே பிறக்கிறார். அப்பத்தின் வீடு என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த இடத்துல ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். He will be called out of Egypt. நமக்கு தெரியும், இவரை கொலை செய்ய பார்த்தார் ஏரோது ராஜா. அதனால் எகிப்திற்கு யோசேப்பினால் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு அங்கு அழைத்து சென்றார். அங்கிருந்து மீண்டும் அழைக்கப்படுகிறார். அதனாலதான் எகிப்திலிருந்து he called out of Egypt பார்க்கிறோம். இது எல்லாவற்றையிலும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது he is a blessing for the entire world. உலகம் முழுவதற்குமே இவர் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறார். இந்த 5 காரியங்களையும் நம்ம பார்த்தோம். அவருடைய பிறப்பை பற்றியே இவ்வளவு துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு நபரை குறித்து, இந்த உலகத்துல எந்த நபரை குறித்தும், சரித்திரத்துல வருகிற பெரிய பெரிய நபர்களை குறித்தோ அவர்கள் பிறப்புக்கு முன்னதாக இவ்வளவு காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டதாக நாம் பார்க்க முடிவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் பிறப்பை குறித்தே 5 முறை எந்த கோத்திரத்தில் வருவார், எந்த இடத்தில் பிறப்பார், எந்த அதிசயமான ஒரு இயற்கைக்கு அப்பால்பட்ட வகையில பரிசுத்த கன்னி மரியாளிடத்தில் பிறப்பார், அவர் இந்த உலகம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார் என்று இப்பேற்பட்ட துல்லியமான தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்துல யாருக்கும் சொல்லப்பட்டதாக நாம் பார்க்க முடிவதில்லை. இதுல நாம் முக்கியமா பார்க்கும்போது அவருடைய பிறப்பின் போது யோசேப்பு, பரிசுத்தவானாகிய யோசேப்பு வாஸ் டிஸ்ட்ராக்டட்னு பார்க்கிறோம். டிஸ்ட்ராக்டட்னு அவரை ஏன் நம்ம சொல்றோம்னா, எப்படி இது நடந்தது அவரால் விளங்கி கொள்ள முடியல. அவருடைய பிறப்பு அவரை வேற இடத்துல அவர் மனதை திருப்புகிறது. வைஸ்மென்னை நம்ம பார்க்கும்போது they were disappointedன்னு பார்க்கிறோம். அப்படின்னா அவர்கள் வராங்க, ஏரோது கிட்ட வந்துட்டு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கன்ட்டு கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன்ட்டு அவங்களுக்கு மிகவும் ஒரு சோர்வு ஏற்படுகிறது. ஆனால் அந்த சோர்வாக இருக்கட்டும், அது டிசப்பாயின்ட்மெண்டா இருக்கட்டும், டிஸ்ட்ராக்ஷனா இருக்கட்டும், இல்ல ஏரோது என்ன செய்யறாரு, அவர் அவருக்கு பயங்கர செல்ஃபிஷ்னஸ், ராஜா பிறந்திருக்கிறாரா, அவர் வேறு வகையில ரியாக்ட் ஆகிறார். இப்படி எந்த வகையில இருந்தாலும் அவர்களுக்கு யாராய் இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், எந்த நிலையில இருக்கிறவர்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எது தெரியுங்களா? ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? A son is born. It's a sign. என்ன sign? என்ன அடையாளம்? Son is born. The son is the savior. பிறக்கிற அந்த குமாரன் மீட்பராக இருக்கிறார். அதற்கு அடையாளமாக அவர் பிறப்பதற்கு சுமார் 700 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி இதை அழகாக எடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு ஏசாயா? உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். 7th chapter 14th verse. இந்த 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார். இதோ கருவுற்றிருக்கும்
அந்த இளம்பெண் ஒரு ஆண் மகளை பெற்றெடுப்பார். இந்த இடத்துல இளம்பெண்ணுன்னு வருது, ஆனா அதனுடைய சரியான ஆதியில இருக்கிற அந்த மூல பாஷையில நம்ம பார்க்கும்போது கன்னிப்பெண், இளம்ன்றது கன்னிப்பெண் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ. அப்போ பரிசுத்த மரியாள் மூலமாக அவர் பிறக்கிற இந்த பிறப்பிலேயே ஒரு அற்புதம் காணப்படுகிறது. ஏன்னா இந்த இயற்கைக்கு அப்பால் பட்டது. நமக்கு தெரியும், ஒரு கன்னிமரியாள் அவங்களுக்கு திருமணமாகல, புருஷனை அறியல. அந்த கன்னிமரியாள் இடத்துல பரிசுத்த ஆவியினால பிறக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இதை என்ன சொல்றாங்க, ஒரு அடையாளமாக இதை தருகிறேன்னு சொல்றாரு. இப்போ நீங்க இது ஏன் இந்த இடத்துல ஏசாயா சொல்றாருன்ட்டு இந்த கான்டெக்ஸ்ட், இந்த பின்னணியை நம்ம பார்த்தோம்னா சொற்ப அளவுக்கு ஒரு மிக எளிதில் நீங்க விளங்கி கொள்ளக்கூடிய வகையில இஸ்ரவேல் நாடு என்று சொல்லுகிற அந்த நாட்டின் பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல் நாடுன்னு நம்ம இப்ப சொல்ற அந்த இஸ்ரேல் தேசம் அந்த காலகட்டத்தில், அதாவது 700 வருடங்கள், கிறிஸ்து பிறப்புக்கு 700 வருடங்களுக்கு முன்பதாக எப்படி காணப்பட்டது? குழப்பம் நிறைந்த ஊராக, ஒரு நம்பிக்கையற்ற இடமாக காணப்பட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இஸ்ரேல் தேசம் 2ஆக பிரிந்திருந்தது. 10 கோத்திரங்கள் அடங்கிய வடக்கு தேசத்துக்கு இஸ்ரேல் என்று பெயர். 2 கோத்திரங்கள் யூதா, பெஞ்சமின், இந்த 2 கோத்திரங்களும் அடங்கிய தெற்கு தேசத்துக்கு யுதேயா என்று பெயர். அப்பனா பாருங்க, 2 பிரிவா பிரிந்திருந்த அந்த காலகட்டத்துல நீங்க முதல் வசனத்துல பாருங்க, ஒரு ராஜா பேர் வரும். ஆண்டவர் ஆகாசுக்கு, அந்த ராஜாவுக்கு சொல்றது இது. அப்படின்னா என்னன்னா, அவருடைய காலகட்டத்துல யூதாவின் அரசருக்கு விரோதமா யார் வராங்கன்னா இஸ்ரேல் தேசமே. இஸ்ரேல் தேசம்னா எது? நார்தன் பார்ட். இப்ப இஸ்ரேல் நான் சொல்லும் போது இப்ப இருக்கிற அந்த முழு இஸ்ரேலையும் நீங்க யோசிக்காதீங்க. இஸ்ரேல் தேசம் என்று நான் சொல்லுவது அந்த நார்தன் பார்ட், அதுக்குதான் இஸ்ரேல்னு பேரு. அந்த சதர்ன் பார்ட்டுக்கு ஜூடான்னு பேரு. இது 2ஆ பிரிந்து இருக்குது அந்த காலகட்டத்துல. அந்த காலகட்டத்துல இப்ப பிரிந்திருந்தப்போ இந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ராஜா பக்கத்துல இருக்கிற சிரியா நாட்டை சேர்ந்த ராஜாவோடு கைகோத்து கொண்டு யாருக்கு விரோதமா வராருன்னா, யூதா தேசத்துக்கு ராஜாவாய் இருக்கிற ஆகாஸ் ராஜாவுக்கு எதிராக வராரு. அப்போ அந்த காலகட்டத்துல நீங்க எளிதா விளங்கிக்கணும்னா, 2 மகா பெரிய ராஜாக்கள் சேர்ந்து கொண்டு இந்த சிறிய 2 கோத்திரத்துக்கு ராஜாவாய் இருக்கிறவருக்கு விரோதமா வராங்க. இன்னும் எளிதா விளங்கிக்கணும்னா, பயங்கரமான பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன், அரசியல்ல பார்க்கும்போது பயங்கரமான குழப்பம், உலக ரீதியில பார்க்கும்போது அவர்கள் தான் அந்த காலத்துல ஆண்டு கொண்டிருந்த அவர்கள் தேசத்துல ஒரு பெரிய குழப்பம். இப்போ அரசியல்ல குழப்பம்னா மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பெரிய சண்டை வருகிறது என்றால் அந்த நாட்களிலே மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பது நம்ம எல்லாருக்கும் நல்லா விளங்கும். ஒரு நாட்டுல சண்டைனா நாட்டுல இருக்கிற மக்களுடைய காரியங்கள் மிக பயங்கரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல தான் இந்த வாக்கு தத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி யாருக்கு சொல்றாரு? ஆகாஸ் ராஜாவுக்கு சொல்றாரு. அவருக்கு என்ன சொல்றாருன்னா, ராஜாவே நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இந்த நேரத்துல நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக ஒரு குமாரன் பிறப்பார். அந்த குமாரன் எப்படிப்பட்டவர்? நாட்டை இந்த குடும்ப நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து மீட்டு எடுக்கிறவராக இருப்பார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். இவ்வளவு நேரம் சரித்திரம் பார்த்தோம். அன்பானவர்களே, அடையாளம் என்ன? ஒரு குமாரன் பிறப்பார். அந்த குமாரன் என்ன கொண்டு வருவார்?
நம்பிக்கையை, மீட்பை கொண்டு வருவார். ஒருவேளை நம்ம இப்ப இருக்கிற நாட்களை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்துல நாட்டுல நம்பிக்கை இல்லை, வீட்டுல நம்பிக்கை இல்லை, மக்களிடத்துல நம்பிக்கை இல்லை, சூழ்நிலையில நம்பிக்கை இல்லை, வேலை செய்யற இடத்துல நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. நோ ஹோப் இல்லையா? அடிக்கடி சுகவீனத்தின் போது நோ ஹோப் இந்த வார்த்தையை தான் நம்ம கேட்கிறோம். ஒருவேளை மீண்டும் மீண்டும் அன்பானவர்களே, ஒருவேளை கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கோம், நம்ம அடி மனதுல ஹோப் இல்லையே, இதுல நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையா இருக்குதே இந்த உலகம் அப்படின்னு நாட்டை குறித்தோ வீட்டை குறித்தோ இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு காரியத்தை குறித்த உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் என்றால், இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கும் நற்செய்தி என்ன என்றால், நம்பிக்கை இல்லாத அந்த காலகட்டத்துல இந்த 700 வருடங்களுக்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கே 700 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது, குமாரன் பிறப்பார், கன்னியின் வயிற்றில் பிறப்பார், அந்த குமாரன் மீட்பை கொண்டு வருவார். அந்த நம்பிக்கையை அவர் இந்த உலகத்துக்கு பறைசாற்றினார். அதுதான் கிறிஸ்துமஸ். அன்பானவர்களே, நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிறீங்களா? எந்த வகையிலாது இது நடக்கணுமே, இது நடக்கலையே, இதுக்காக காத்துட்டு இருக்கிறேனேன்னு எதையாவது நம்பிக்கையோடு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுவது என்ன தெரியுமா? அன்பான மகனே, மகளே, நான் உனக்கு கொடுத்த அடையாளம் பரிசுத்தவாட்டியாகிய கன்னி மரியாள் இடத்துல ஒரு குழந்தை பிறக்கும் என்பது அன்னைக்கு அடையாளமா கொடுத்த. இன்னைக்கு நான் உனக்கு அடையாளமாய் அதை மீண்டும் சொல்லுவது, உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து பிறந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு இயற்கைக்கு அப்பால்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அந்த நம்பிக்கையை என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில நம்ம சுமந்து அந்த நம்பிக்கையை வெளியே காட்டணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கையை கொடுப்பதுதான் கிறிஸ்துமஸ். அதுதான் கிறிஸ்துமஸின் நற்செய்தி. அன்பானவர்களை, எந்த காரியத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் எதை கொடுக்கிறார்? உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த காரியத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு முடித்து தந்து தேவனுடைய நாமத்தை என்ன செய்வாரு? மகிமைப்படுத்திக் கொள்ளுவார். அதோடு கூட ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு அடையாளமாக மாற வேண்டும். Our life should be a sign. என்ன அடையாளம்? கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அன்று கன்னி மரியாளின் வயிற்றில் உற்பவித்த இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் அடையாளமாக இந்த உலகத்தில் அளிக்கப்பட்டார் அல்லவா? இன்று என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறார். நம்பிக்கையின் அடையாளமாக கிறிஸ்து எனக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்றால் என்னை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? நம்பிக்கை கிடைக்கும். முதலாவது எனக்கு நம்பிக்கை இருக்கும். என் நம்பிக்கை என்ன செய்யும்? ஒரு அடையாளமாக மாறிவிடும். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்து பிறந்ததின் ரகசியத்தை இயற்கைக்கு அப்பால்பட்ட வகையில கிறிஸ்து பிறந்ததின் மகிழ்ச்சியை நிச்சயமாய் சந்தோஷத்தோடு கொண்டாடுவார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும்? ஒரு அடையாளமாக மாற வேண்டும். கிறிஸ்து எனக்குள் நம்பிக்கையை ஊட்டுகிறவராக பிறந்திருக்கிறார். இந்த நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னை சுற்றி இருக்கிறவர்களின் வாழ்க்கையை மாற்றும் என்ற அந்த அடையாளத்தை நாம் என்ன செய்யணும்? நம்ம சரீரத்தில் சுமந்து செல்ல வேண்டும். அன்பானவர்களை, யோசித்து பாருங்களேன். பரிசுத்தவாட்டியாகிய இளம் பெண்ணாகிய கன்னி மரியாள், அவங்க வயிற்றுல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக குழந்தை பிறக்கும் என்பதை அவர்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார்கள். மனுஷரால் கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாதது ஒன்று உண்டோ என்று தேவதூதன் சொல்லும் போது, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? அதனாலதான் அந்த நம்பிக்கையின் அடையாளமாக கிறிஸ்து இந்த உலகத்துல
பிறந்தார். நம்பிக்கையின் அடையாளமாக அவர் பிறந்ததுனால குழம்பி இருக்கிற இந்த உலகத்தின் ஒரே நம்பிக்கை கிறிஸ்துதான். கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையின் ஆதாரமாக இருக்கிறார். அதனாலதான் the reason for the celebration, the reason for Christmas, the reason for season is Christ birth. எதனால கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்றால், அந்த அடையாளம் என்ன? கன்னியின் வயிற்றில் அவர் பிறந்தது. இப்பொழுது அடையாளம் என்ன? நமக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த அடையாளத்தை நம்ம என்ன செய்யணும்? உலகத்துக்கு காட்டணும். மறைத்து வைக்கவே கூடாது, மறைத்து வைக்கவும் முடியாது. கிறிஸ்து எனக்குள் பிறந்திருக்கிறார் என்ற அடையாளம் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல காணப்பட வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிறீங்க. இந்த அதை என்ன செய்ய முடியாது? நாம் மறைத்து வைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவின் கொண்டாட்டத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையின் அடையாளமாக இருக்க வேண்டும். அதனால நான் உங்களுக்கு சொல்றது எல்லாம் என்னன்னா, இந்த கொண்டாட்டமானது நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கட்டும். எனக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அதனால என்னுடைய அடையாளம் என்ன என்றால், என் தேவன் என்னோடு கூட இருப்பதனால், எனக்குள்ளே என் தேவன் வாசமாய் இருப்பதனால், பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார். அன்பானவர்களே, கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிறிஸ்துமஸ்க்காக கொடுக்கிற வாழ்த்துக்கள் என்ன என்றால், நம்பிக்கையின் தேவன் உங்கள் வாழ்க்கையில எதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களோ அதையெல்லாம் நிறைவாய் நிறைவேற்றி முடிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேற்றி இருக்கிறதப்பா. ஆண்டவரே, தேவாதி தேவனே, நீர் அன்று ஒரு அடையாளத்தை கொடுத்தீர். ஆமாண்டவரே, அது நிறைவேறி முடிந்தது. இன்று எங்கள் வாழ்க்கை ஒரு அடையாளமாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த அடையாளத்தை வைத்து கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருப்பது உண்மையான காரியம். அதனால்தான் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லாவற்றுக்கும் மேல அந்த நம்பிக்கையை எங்களிடத்துல அவர்கள் பார்க்க முடியும். ஆனால நம்பிக்கையுள்ள வாழ்க்கை ஒரு அடையாளமாக மாறுவதற்கு என் தேவன் தொடர்ந்து கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. அடையாளம், நம்பிக்கையின் அடையாள சின்னமாக இந்த உலகத்துல வந்தவரே, நம்பிக்கையற்ற உலகத்துல, நம்பிக்கையற்ற அரசியலின் ஆட்சி காலத்துல நம்பிக்கையாக ஆண்டவரே எங்களுக்கு வந்திருக்கிறவரே, எதை குறித்தெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை, எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நம்பிக்கை என்ற விதையை விதைக்க தேவன் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக மாறட்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.